வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் பார்க்க போகிற 3 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கோஃபார்ஜ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பிவிஆர். இந்த 3 ஸ்டாக் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். அதாவது நாளைக்குன்னா மார்ச் 1. நம்ம வந்து இன்றைக்கி நாளே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்ம நாளைக்குன்னு சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்கிற ரெகுலர் டயலாக்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் பீப்புள் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். நீங்கள் எந்த ஒரு ரியல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா இதை வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கோஃபார்ஜ். ஸோ கோஃபார்ஜோட ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லைன். ஸோ க்ரீன் லைன் வந்து நமக்கு 4337 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 4380 வரைக்கும் கண்டிப்பாக போக வாய்ப்பு இருக்குது. 4380 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக 4420 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4265 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா 4215 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 415 வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 4149 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 4000 ரூபீஸ் ஸ்டாக்கு. அதனால் இதில் வால்யூம் வந்து கீழே நல்லா செக் பண்ணிங்க. வால்யூம் வந்து நல்ல ஜென்ரேட் ஆனிச்சுன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது எப்படின்னா இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, 4337 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அடுத்தது வால்யூம் பார்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்கணும். வால்யூம் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் பையர் செல்லர்ஸ் லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து வால்யூம் நல்ல ஜென்ரேட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். வால்யூம் இல்லாத எந்த ஸ்டாக்குமே நீங்கள் பிரேக் அவுட் பண்ணால் எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிரேக் அவுட்டோ அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க. ஸோ இது வந்து கோஃபார்ஜ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. கீழே பாருங்கள், வால்யூம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் இது வந்து இப்படி சைட்வேஸ்லேயே இருந்திருக்கு. இன்றைக்கி கடைசியில் தான் கொஞ்சம் வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து அப்சைடில் வந்து 1201 கிராஸ் பண்ணிச்சுன்னா 11226 வரைக்கும் போகும். இதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு 10236 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா 1190 பிரேக் ஆனிச்சுன்னா 1179 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 79 பிரேக் பண்ணிச்சுன்னா 1169 வரைக்கும் பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், நிறைய வந்து வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் நாளைக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ். அடுத்தது பிவிஆர். லாஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம கொடுக்குறது பிவிஆர். ஸோ பிவிஆரும் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு வால்யூம் இருக்குது, ஆனால் மூவ்மெண்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் நாளைக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கலாம். அதுவும் செக் பண்ணி பாருங்கள் நாளைக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1527 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1546. 1546ஐயும் வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 15375 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நல்ல வால்யூம் இருந்தால் ஜென்ரேட் ஆகும். இல்லாட்டினா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே டவுன் சைடில் ஒரு வேளை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1481 வரும். அதே மாதிரி அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 1457 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதே அப் சைடில் வந்து போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். ஸோ அதனால் பிவிஆர் வந்து டவுன் சைடு வந்துச்சுன்னா எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை அப் சைடு வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து வால்யூம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண போகிற 3 ஸ்டாக் வந்து என்னென்னா கோஃபார்ஜ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பிவிஆர். இதில் 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு 70% ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுவேன். கோஃபார்ஜை வந்து ரெண்டாவதாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ட்ரேடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஃபஸ்ட்டே எடுத்துருங்க. ஸோ நாளைக்கு வந்து வெட்னஸ்டே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.